இதுதான் நம்ம கம்ப்யூட்டரோட எஸ்எம்பிஎஸ். இத எதுக்காக கழட்டி கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 வருஷமா எந்தவித சின்ன பிரச்சனையும் கூட இல்லாம ஒர்க் ஆயிட்டு இருந்த நம்மளோட பிசி ரீசென்ட்டா செத்து போச்சு. இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கழட்டி பார்க்கும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கலாம் யோசிக்கிறது புரியுது. இந்த பிசி ஏ டூ டில தானே பில்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏ டூ டில தான் வாங்கியிருந்தோம். ஸோ இத ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாரண்டில கவர் ஆகாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஸோ அதனால கவர் ஆகாது. நீங்க ஒரு ஃபீல்டுல ப்ரொஃபஷனலா இருக்கும்போது, ஏஐய உங்களுக்கு பெட்டரா யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்டின்னா, நீங்க தான் உங்க ஃபீல்டுல தனித்துவமா தெரிவீங்க. தனித்துவம்னு மட்டும் கிடையாது, அது கூடவே வேல்யூ, எஃபிஷியன்சி அண்ட் நெறைய ரெவென்யூவையும் ஜெனரேட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் 2 டே ஏஐ ட்ரெய்னிங் புரோகிராம ரெக்கமெண்ட் பண்றேன். இது வரக்கூடிய சாட்டர்டே, சண்டே காலையில 10 மணிலிருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் லைவா நடக்குது. இதோட காஸ்ட் ரூ. 10,000 வரும். ஆனா நீங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கு காரணம் நம்மளோட ஸ்பான்சர் அவுட்ஸ்கில் தான். அவுட்ஸ்கில் அப்படின்றது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோக்கஸ்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். 16 மணி நேரம் நடக்கக்கூடிய லைவ் பிராக்டிகல் ட்ரைனிங்ல நீங்க என்னென்ன விஷயங்களை கத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட பர்சனல் ஏஐ டூல் கிட் எப்படி பில்ட் பண்றது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி மாஸ்டர் பண்றது, ஒர்க் ஃப்ளோவை எப்படி ஆட்டோமேட் பண்றது, கோடிங்கே இல்லாம இந்த டேட்டா அனலைஸ்லாம் எப்படி பண்றது, பாலிஷ்டான ஃபாஸ்டான பிரசன்டேஷன்ஸ், விஷுவல்ஸ், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ரெடி பண்றது அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஏஐ மூலமா உங்களோட ஃபியூச்சரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அது ஃப்ரீயும் கூட. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. உங்களோட சீட்டை நீங்க புக் பண்ணிக்கங்க அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இமீடியட் அப்டேட்ஸ் கிடைக்கும். சனிக்கிழமை 10 மணி மறந்துடாதீங்க. ஸோ உள்ளுக்க பார்த்தோம்னா ஒரு லோடு குப்பை கடந்துச்சு. ஸோ அந்த குப்பை டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இதில் என்ன காம்போனன்ட் போயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதை மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் ஏதாவது காம்போனன்ட் போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபியூஸ்ல இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே இருக்கிறது வந்து ஃபியூஸு. ஸோ இதுதான் இன்புட். ஃபியூஸ் செக் பண்ணோம் அப்படின்னா மல்டிமீட்டரில் இப்போ பீப் சவுண்ட் வரும். ஸோ ஃபியூஸ் ஓகேயா இருக்கு. அதுக்கு அடுத்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் செக் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ காட்டிருக்கும். மாஸ்பெட்டை சுவிட்சிங் பண்ணக்கூடிய பிடபிள்யூஎம் ஐசி இப்போ இருக்குமோ அப்படின்ற டவுட்டில் செக் பண்ணி பார்த்தேன். பிடபிள்யூஎம் ஐசிஸ் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினான காம்போனன்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இதில் வெறும் 5 வோல்ட் மட்டும்தான் வருது. மீதி இருக்கக்கூடிய அந்த மீதி கனெக்டர்ஸில் வரக்கூடிய 12 வோல்ட், 3.5 வோல்ட் வேற எந்த வோல்ட்டும் வரல. சுத்தமா சுத்தாதா? சரி, ப்ராப்ளம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஃபீட்பேக் செக்ஷனு, ஆப்டோ கப்ளர்ஸு, சின்ன சின்ன ரெசிஸ்டர்ஸு, டயோட்ஸு இது ஏதாவது போனதுனால ப்ராப்பராக அந்த 12 வோல்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியாத ஒரு கெப்பாசிட்டி வந்து இதுக்கு உருவாயிருக்கலாம். அதனால தான் நமக்கு 12 வோல்ட்டை அவுட்புட்டில் கொண்டு வர முடியல. இதை செக் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். அதுதான் இந்த வீடியோவோட கர்வ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த எஸ்எம்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக ஒரு டாட்டட் லைன் வந்து போட்டிருக்கதை பார்க்க முடியும். இந்த லைன் எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் செக்ஷனுக்கும் அவுட்புட் செக்ஷனுக்கும் எந்த விதமான டைரக்டான ஒயர் கனெக்ஷனும் இல்லை அப்படின்றத குறிப்பிடுது. ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் எப்படி நம்ம இன்புட்டில் கொடுக்கக்கூடிய சப்ளை அவுட்புட்டில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லைனை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த லைனுக்கு பின்னாடி அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல். இன்புட்டில் செப்பரேட்டான ஒரு வைண்டிங் இருக்கும், அவுட்புட்டில் செப்பரேட்டான ஒரு வைண்டிங் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடையில எந்த விதமான டைரக்ட் ஒயர் கனெக்ஷனும் இருக்காது. அப்போ ரெண்டும் எந்த மாதிரி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்புட்டில் கிடைக்கக்கூடிய பிரைமரி வோல்டேஜ்னால ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அது மூலமாக அவுட்புட்டில் இருக்கக்கூடிய காயிலில் இன்னொரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஜென்ரேட் ஆகுது. அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளை தான் அவுட்புட்டுக்கு கிடைக்கும். இது எதுக்காக அந்த மாதிரி 2 சர்க்யூட்டையும் தனித்தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வோல்டேஜை கம்மி பண்ணுறதுக்காக, ஏன்னா வரக்கூடிய சப்ளை அதிகமாக வருதுன்றதுனால குறைக்கிறதுக்காக பண்ணுறோம். இன்னொரு விஷயம், நமக்கு அவுட்புட்டும் இன்புட்டும் வந்து மேக்னெட்டாக கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது எலக்ட்ரிக்கலாக ஒயர் மூலமாக கனெக்ட் ஆகாமல் மேக்னெட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால இன்புட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இல்லை காயில் எரிஞ்சு போயிடுது, இல்லை ஹை வோல்டேஜஸ் வருது, ஸ்பைக்ஸ் வருது அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியாக அவுட்புட்டுக்கு கடத்தப்படாது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து உருவாக்குது. இதை தான் கேல்வனிக் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பின்னாடி பார்க்கும்போது இந்த டாட்டட் லைனுக்கு இடையில 3 காம்போனன்ட் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி தோணும். என்னப்பா நீ ஒயரே வராதுன்னு சொன்ன, இங்கே 3 காம்போனன்ட் கனெக்ட் ஆகிருக்கு, அது ஒயர் மூலமாக சால்டர் ஆகி தானே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஆக்சுவலாக இந்த 3மே வந்து ஆப்டோ கப்ளர்ஸ். இது ஃபீட்பேக் செக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆப்டோ கப்ளர்ஸுமே ஒயர்லெஸ்ஸாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. உள்ளுக்கு வந்து லைட் சோர்ஸை வந்து வச்சுருப்பாங்க. லைட் சோர்ஸோ இன்ஃப்ராரெட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட் சோர்ஸ் மூலமாக திரும்ப அந்த லைட் சோர்ஸை வந்து ஃபோட்டோ டயோட்ஸ் மூலமாக ரிசீவ் பண்ணி
ஸோ ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு இந்த வோல்டேஜ் லைட்டா டிராவல் ஆகி நமக்கு அவுட்புட்ல கிடைக்குது அப்படின்றதுனால இங்கேயும் எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் கிடையாது. சரி, இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான எலக்ட்ரானிக்ஸ்ல அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த எஸ்எம்பிஎஸ் தான். ஈவன் இன்வெர்டர் ஏசியை எடுத்துக்கிட்டாலும் எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் வரும். மற்ற எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் பவர் சப்ளை அப்படின்ற பேரில் இருக்கும். அதுவுள்ளேயும் எஸ்எம்பிஎஸ் தான் வரும். லேப்டாப் எடுத்துக்கிட்டோம்னா சார்ஜர் அப்படின்ற பேரில் இருக்கும். அதுக்குள்ளேயும் எஸ்எம்பிஎஸ் தான் வரும். ஸோ எல்லா டிவைஸ்க்குள்ளேயும் இந்த அடிப்படையான ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ் தான் ஒரு எஃபெக்டிவான எஃபிஷியன்டான மெத்தடு இந்த பவர் சப்ளையை அவுட்புட்டில் கொடுக்கறதுல. ஸோ அதனால் அதில் கண்டிப்பாக எஸ்எம்பிஎஸ் இருக்கும். ஸோ எஸ்எம்பிஎஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஐசோலேஷன் செக்ஷனும் இருக்கும். சரி, இப்போ முக்கியமான கதைக்கு வருவோம். நம்ம வீட்டில் எல்லாரும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பயன்படுத்த தான் செய்கிறோம். புதுசாக வாங்கியிருப்போம், வாரண்டி பீரியடில் இருக்கும், அதில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் அந்த கம்பெனிஸோட சர்வீஸ் பர்சன்ஸ் வந்து அந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கருப்பாக இருக்குது, எரிஞ்சு போயிருக்கு, காம்போனன்ட் எரிஞ்சு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பிரச்சனையினால உங்களோட காம்போனன்ட் வந்து போயிருச்சு, அதனால இது வாரண்டியில கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டு போயிருவாங்க. என்னடா ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? அண்ட் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடியது அங்க சர்வீஸ்க்கு வந்திருக்கக்கூடிய அந்த நபர் மேலதான். ஏன்னா வாரண்டியில இருக்கு, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்ற பட்சத்துலயும் நீங்க சிம்பிளா வாரண்டியில கவர் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம கோவப்படுவோம். ஆனா மேட்டர் என்னன்னா, இது அந்த இண்டிவிஜுவல் பர்சனா இல்ல அந்த தனிப்பட்ட நபரா சொல்றது கிடையாது. கம்பெனிஸே வந்து அவங்களோட வாரண்டி பாலிசியில இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் பர்ன் ஆயிருக்கு அப்படின்னா வாரண்டியில கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாலிசியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இதுதான் உலகத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல ஒரு காம்போனன்ட் ஃபெயிலியர் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையினால ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எஸ்எம்பிஎஸோ இல்லை லேப்டாப்பில் மதர் போர்டு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சார்ஜரோ வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிருக்கணும். ஸோ அது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை தாண்டி அந்த எஃபெக்ட் வந்து போகாது. ஏன்னா அதுக்காக தான் இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறது. எஸ்எம்பிஎஸ்ல இந்த டாட்டட் லைன் கொடுத்துருக்கிறது காரணம் இன்புட்டும் அவுட்புட்டும் டைரெக்டாக கனெக்ட் ஆகலை, அதனால இன்புட்ல எதுவும் பிரச்சனை வந்தாலும் அது அவுட்புட்ல ரெஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்றது தான். ஆனா இன்னைக்கு எந்த இடத்துல எந்த காம்போனன்ட் எரிஞ்சு போயிருந்தாலும் சரி, அது எரிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து கஸ்டமர் தலையில தான் கட்டப்படுது. நம்ம லேப்டாப் பத்தி சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், அதுலயும் வந்து மதர் போர்டு எரிஞ்சு போயிருந்தது. அது எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பல தடவை வேற வேற ஆங்கிள் போட்டோ எடுத்து அவரோட சீனியருக்கு அனுப்பி மேனேஜருக்கு அனுப்பி அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன், அதோட அடாப்டருக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை, அப்போ இது எலக்ட்ரிக்கல் இஷ்யூவே கிடையாது, ஸோ அதனால நீங்க தான் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணாங்க. பட் இந்த மாதிரி எந்த இடத்துல எரிஞ்சிருந்தாலும் சரி, அந்த எரிஞ்சிருக்குது அப்படின்ற விஷயம் வந்து வாரண்டியில கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறாங்க. நமக்கு இன்னொரு டவுட்டும் வரும், உள்ள இவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும்போது எப்படி இதை தாண்டியும் அது வேற ஒரு காம்போனண்ட்டை போய் எரிக்குது, இல்லை அங்கே எப்படி இந்த பேர்ன் ஆகுறது நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இப்போ உதாரணமாக ஒரு ஐஜிபிடியோ ஒரு மாஸ்பெட்டோ இருக்குது, ஒரு ஸ்விட்சிங் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு பின்னாடி ஹீட் சிங்க் இருக்கும். அந்த ஹீட் சிங்க்குக்கும் அந்த டிவைஸுக்கும் இடையில ஒரு ஹீட் சிங்க் காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது தெர்மல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாஸ்பெட் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த தெர்மல் பேஸ்ட்டில் எந்த விதமான ஏர் கேப்பும் இருக்கக்கூடாது. அது கம்ப்ளீட்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஃபில் பண்ணியிருக்கும் போது அந்த ஹீட் வந்து ப்ராப்பராக ஹீட் சிங்க்குக்கு கடத்தப்பட்டு இந்த மாஸ்பெட் வந்து கூலிங்கில் இருக்கும். ஹை லோடுலையும் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். இப்போ அந்த தெர்மல் பேஸ்ட் வந்து ஒழுங்காக அப்ளை ஆகலை, அதில் ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நார்மலான ஃபங்க்ஷனில் அந்த மாஸ்பெட் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ரொம்ப நாள் இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போதோ இல்லை சடனாக அதுக்கு ஹெவியான ஒரு லோடு கொடுக்கும்போதோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாஸ்பெட்டால் விஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த ஹீட் அதிகமாகிறதுனால அந்த மாஸ்பெட்டு டீக்ரேட் அடையும். ஸோ இந்த ஸ்விட்சிங் காம்போனன்ட்ஸில் உள்ள காம்ப்ளிகேஷன் என்னென்னா, ஒரு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும்போது இன்னொரு ஸ்விட்ச் ஆனில் இருக்கணும், அண்ட் இந்த ஸ்விட்ச் ஆஃப்க்கு போயிடுச்சுன்னா இது ஆனில் போகணும். ஸோ அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணும் அப்படின்றதுனால இன்கேஸ் இந்த காம்போனன்ட் டீக்ரேட் அடையும் போது அந்த ஸ்விட்சிங் ஆகக்கூடிய அந்த டைமிங் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் 2 ஸ்விட்சும் அட் அ டைமில் ஆன் ஆச்சு அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை இருக்கும், ரெண்டும் அட் அ டைமில் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அப்படின்றப்போ அந்த காம்போனன்ட் அப்படியே வெடிச்சிடும். இல்லை காம்போனன்ட் வெடிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் உருவாகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த பிசிபியில் ட்ராக் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராக்கு எரிஞ்சு போய் அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ்னாலையும் உள்ளே வந்து காம்போனன்ட்ஸ் எரிஞ்சு போகிறது இல்லை மொத்தமாக வெடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் சிம்பிளாக பிளான் பண்ணி இதை கஸ்டமர் தலையில் அப்படியே கட்டி விடுறாங்க. என்னடா புத்தாட்டது? எலக்ட்ரிக்கல்லையே இஷ்யூ வந்து அதனால் எஸ்எம்பிஎஸோட பிரைமரி செக்ஷன் எரிஞ்சு போனாலும் அதையும் வந்து கம்பெனிஸ் தான் கவர் பண்ணணும்.
ஏன்னா அது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது. மின்னல் விழுந்து அந்த காம்போனன்ட் வந்து எரிஞ்சு போகல. ஹை வோல்டேஜ்னால எரிஞ்சு போச்சு அப்படின்னா, ஹை வோல்டேஜ் புரொடெக்ஷனுக்கு தானே நீங்க டிவைஸ் குடுத்துருக்கீங்க. ஸோ, அப்ப அந்த ஹை வோல்டேஜ் ஆகும்போது அது புரொடெக்ட் பண்ணி அது சூசைட் பண்ணிட்டு எஸ்எம்பிஎஸ்ஸையும் அதுக்கு பின்னாடி உள்ள சர்க்யூட்டையும் காப்பாத்தும். அதோட வேலை அதுதான். ஒரு காம்போனன்ட் அது எரிஞ்சு போய் தான் மற்ற சர்க்யூட்ஸ காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ, அது எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வாரண்டிய அவாய்ட் பண்ணிட்டு கஸ்டமர் தலையில கட்டுறதுல என்ன நியாயம்? இதுக்கெல்லாம் சிம்பிளா கோட் வேர்ட் ஒண்ணு வச்சிருக்காய்ங்க. போர்டு எரிஞ்சு போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. போர்ட தான் மாத்தணும். அண்ட் அத உத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஃபியூஸ் மட்டும் தான் எரிஞ்சு போயிருக்கும். இல்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த எம்ஓவியோ, இல்ல என்டிசியோ அந்த புரொடெக்ஷன் டிவைஸ் தான் வந்து எரிஞ்சு போயிருக்கும். அண்ட் இது வாரண்டி கேஸஸ்க்குன்னு மட்டும் கிடையாது. வாரண்டி முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமும் ஈஸியா பணத்த கறக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேர்டு தான் வந்து போர்டு எரிஞ்சு போயிருக்கு அப்படின்றது. அண்ட் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபீல்டுல தான் இருந்தேன். ஒரு சின்ன ஃபியூஸுக்காக ரூ. 15,000 பில்லு போட்ட கதெல்லாம் எனக்கு தெரியும். பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸே அவங்களோட டார்கெட்ட சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாரி அசிங்கமான வேலைகள பண்ணும்போது டெக்னீஷியன்ஸ் நம்ம சொல்லவா வேணும்? இதுல பிரச்சனை என்னன்னா, இத பத்தின நாலேட்ஜ் நம்மள்ல நெறைய பேத்துக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு போர்டு போயிருச்சு அப்படின்னா, போர்டுல என்ன போயிருச்சுன்னு சொல்லி கேளுங்க. பவர் சப்ளை போயிருச்சா? இல்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன் போயிருச்சா? ஏன் போச்சு? எப்படி போகும்? எலக்ட்ரிக்கல்னால போச்சு அப்படின்னா, மற்ற காம்போனன்ட்ஸ்லாம் மற்ற எக்யூப்மென்ட்ஸ்லாம் போகலையே. இது மட்டும் எதனால போச்சு? இந்த மாரி நீங்க கேள்விகள் அதிகமா கேட்க கேட்க தான் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்பதான் வந்து நமக்கும் புரியும் என்ன ஆக்சுவலா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடுமான அளவு அத பத்தி டீட்டெயில்ஸ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்பதான் என்ன பிரச்சனைக்காக எத மாத்தியிருக்காங்க, ஏன் மாத்தியிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு புரியும். ஸோ இத நான் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணனா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோல ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.